ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த டிஎம்கே ஆட்சி 2021 இப்போ 2026 மார்ச் வரைக்கும் நடந்த பெண்களுக்கான அநியாயம், அதை பற்றி தான் நம்மளுக்கு முக்கியமான அளவில் பார்க்க போகிறோம். கொலை, கொள்ளை, மிரட்டல்கள், அது அடுத்தது இல்லாமல் கடத்தல்கள், ரேப் கேசஸ் எந்த அளவுக்கு ஃபைலாக இருக்குது, இதை வந்து அஃபீஷியல் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசலாம் தான் வெயிட் பண்ணியிருக்கேன். நான் இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான நான் என்ன சொல்கிறதுக்கு வரேன்றது தெரியும். பெண்களுக்கான அநியாயம் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை அப்படியே மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த டேட்டா அனலைசிஸ் வந்து இருந்திருக்கு. இதை வந்து நான் எப்படி கலெக்ட் பண்ணேன்னா, ஓவரால் க்ரைமோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்தியா ப்ளஸ் தமிழ்நாடு எப்படி இருக்காங்கன்றதை செக் பண்ணி பார்க்குறது தான் இதை பார்த்தேன். நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRBA படி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் ரேட் 2020 to 2024 வரை குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 487 422 குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் பார்த்துட்டு ஃபுல்லாக சொல்கிறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதன் அர்த்தம் என்னென்னா, ஓவரால் க்ரைம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது, இந்திய அளவில் ஸ்டேபிளாக, தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட நேஷ்னல் ட்ரெண்டுக்கு ப்ராடாக உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மர்டர்ஸ் நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2019 பார்த்திங்கன்னா 1745 கேசஸ் வந்து போயிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1598 கேசஸ் வந்திருக்கு. 2024 1489 கேசஸ். இது வந்து டீட்டெயிலாக நான் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7% குறைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1540, 1489 கிடையாது, 1540 சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 12 வருடங்களில் குறைஞ்ச அளவுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லாங் டைமாக டிஎம்கே காலத்தில் ரிடக்ஷன் ஆகிருக்கிறதா அவங்க வந்து இது வரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்காங்க, டேட்டா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2000 பெண்களுக்கு எதிரான கேசஸ், அதாவது பாலியல் தொந்தரவு, போக்சோ கேசஸ், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2021 பார்த்திங்கன்னா 422 கேசஸ் ஃபைலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2025 401 கேசஸ் ஸ்லைட்டாக டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவோட ட்ரெண்டு சில கேசஸில் வந்து ரேப் அண்ட் கிட்னாப்பிங் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து இந்தியாவில் நடந்தது ஓவராலாக சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேபிளாக ஸ்லைட் இம்ப்ரூவ் பண்ணி, ஆனால் முழு நாட்டில் மிக்சடு ட்ரெண்டாக தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க. இந்திய அளவில் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிராக எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, சில்ட்ரன்ஸ் ரேட்டட் வந்து க்ரைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 to 9% வந்து க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா வந்து சில ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான கேட்டகரிஸ் என்னன்னா, கிட்னாப்பிங்கு, அப்புறமேட்டு ரேப் கேசஸ், போக்சோ கேசஸ், செக்ஸுவல் அஃபென்சஸ், இது வந்து கொஞ்சம் அதிகமாக குழந்தைகளுக்கு எதிராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க.